மணத்தக்காளி இது வயிற்று புண்ணை ஆற்றும், நெஞ்சு சளிக்கும் சிறந்தது. மணத்தக்காளி கீரை எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமாட்டிக்கு அரிசி களைஞ்சா தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு பாசிப்பருப்பில் கழனி தண்ணியை ஊற்றணும். கழனி தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதையும் போடணும். நறுக்கி வச்சுருந்ததை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கீரையை எடுத்து போட்டு கொஞ்சோண்டு கீரையை எடுத்து போடணும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிற்று புண்ணாற்றும், நெஞ்சு சளியை குறைக்கும். அதுக்கடுத்து அதில் டர்மரிக் பவுட்ரு, அதாவது மஞ்சத்தூள் கொஞ்சமும், சீரகம், மிளகும் சீரகத்தையும் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கணும். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சா போதும். மணத்தக்காளி கீரை ரெடி.